இப்போலாம் அரசியல் அப்படின்னாலே அதிகாரம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதிகாரம் இல்லாமலே மக்கள் மனசுல ஆட்சி செய்தவர் தான் கம்யூனிஸ்டோட தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள். சாதாரண குடும்பத்துல பிறந்து சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த அசாதாரணமான மனிதர். இவர் பணம் பதவி அப்படின்னு எதுக்குமே ஆசைப்படலைங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஆசைப்பட்டாரு, வாழ்க்கை முழுக்க மக்களுக்காக வாழணும் அப்படின்னு. எங்கெல்லாம் மக்களோட உரிமைக்காக போராட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம நல்லக்கண்ணு ஐயாவை பார்க்கலாம். நீர் பாதுகாப்பு, விவசாயிகளோட உரிமை, ஜாதி எதிர்ப்பு, இப்படி பல போராட்டத்துல முன்னிலையில இருப்பாரு. பல போராட்டத்தை பார்த்து ஜெயிலுக்கும் போயிருக்காரு, அடக்குமுறையும் சந்திச்சிருக்காரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர் விட்டு கொடுக்கல, அவரோட கொள்கை. 90 வயசு ஆனாலும் கூட அரசியல் மேடையில நேர்மையா நின்னவருங்க. ஆனா இன்னைக்கு 101 வயசுல காலமாகிட்டாரு. போராடினவரோட குரல் வேணா அமைதியா இருக்கலாம், ஆனா அந்த குரலோட எதிரொலி இன்னும் ஓயவும் ஓயாது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, அதிகாரம் நம்ம கிட்ட இல்லைனாலும் மக்களோட மனசுல எப்படி ஆட்சி செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான உதாரணமே நம்ம நல்லக்கண்ணு ஐயா தான்.